பெண்களுக்கு சொல்லப்போனால் உங்களுக்கு ஒரு சாதகமான மாதமே இந்த மாதம் என்று சொல்லலாம். அந்தளவுக்கு ஆதாயங்கள் கைக்கூடி வரும். ஆண்களுக்கு பெண்களாக ஒரு ஆதாயம், அது மனைவியாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், உங்கள் குழந்தைகளாக கூட இருக்கலாம். அதனால் பெண்களோட ஆதாயம் இருக்குதுனால அதை பயன்படுத்திக்கங்க. படிக்காத பிள்ளைகளும் நல்லா படிப்பாங்க, உங்கள் பேச்சை கேட்பாங்க. பிள்ளைகளுடைய படிப்பு கவனம் தேவை, ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உங்கள் பிள்ளைகளை வெளிநாடு படிக்க வைக்கணுமா படிக்க வைக்கலாம், வெளி மாநிலம் படிக்க வைக்கணுமா படிக்க வைக்கலாம். அதுக்குள்ளான முயற்சி எடுக்கலாம். பணம் கட்டி எவ்வளோனா செலவாகட்டும், பணம் கட்டி நீங்கள் எங்கே நினைக்கிறீங்களோ, அவங்க எங்கே விரும்புகிறாங்களோ அந்த படிப்பு நீங்கள் படிக்க வைத்து சாதகமாக இருக்கிறது. பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேருவார்கள். புதிய நட்போட்டாரம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. நல்ல பேர் எடுக்கிற அளவுக்கு நடந்து கொண்டீங்களா உங்களுடைய மதிப்பு மரியாதை குடும்பம் எங்கேயோ சென்றுவிடும். ஆனால் மீனராசி குடும்பம் அறையில் ஒரு இடத்துல நிற்க மாட்டீங்க, சுற்றிட்டே இருப்பீங்க, கூட நட்போட்டாரத்தை வச்சுட்டே இருப்பீங்க. இதெல்லாம் நல்லபடியாக பயன்படுத்திங்க. உங்கள் ராசிக்கு 2 சூரியன் இருப்பது. அரசாங்கத்தில் உங்கள் குடும்பத்துக்கு ஒரு வருமானம் இருக்கும். அரசாங்கத்தில் ஒரு பின்ஷனோ யாருக்காவது பின்ஷன் வரும், இல்லை அரசு சம்பளம் வாங்குவாங்க, அதில் அரசு உதவி ஏதாவது ஒன்று கிடைக்கும். அரசாங்கம் மூலம் ஒரு ஆதாயம் இருப்பதனால் அதை பயன்படுத்திங்க. அதாவது அப்பாவோட ஒரு ஆதாயம் குடும்பத்தில் இருப்பதுனால அதையும் பயன்படுத்திங்க. இப்பதிவினை பார்த்து கொண்டு இருக்கும் மீன ராசி சகோதர சகோதரிகளை அனைவருக்கும் தடைப்பட்டு அரசாங்க ஊழியருக்கு ரிட்டர் ஆகிட்டு பணம் பெனிஃபிட் வராமல் இருக்கா, ரொம்ப நாள் தடைப்பட்டு இருக்குதா, அந்த காசு வந்துடும். இல்லை அரியர் வேறு ஏதாவது அமௌண்ட் அரசாங்கத்தில் தடைப்பட்டு நிற்குதா, காசு வந்துடும். அதுபோல் ஷேர் மார்க்கெட்லேயோ லாட்ரி யோகத்துலேயோ ஏதோ ஒரு இதில் லம்சமாக அமௌண்ட் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு அமௌண்ட் வரப்போகுது. வாங்கி நல்லபடியாக பயன்படுத்திங்க. பொருளாதார சிக்கல் தீரப்போகுது. பணம் வரவு தாராளமாக இருக்க போகுது. குடும்பத்தில் குடும்பத் தலைவருக்கு இதனால் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடுதலை கிடைக்கப் போகுது. ஒரு நல்ல பேர் மதிப்பு மரியாதை உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. மதிக்க 4 பேர் மதிக்காத கூட இந்த மாதம் மதிப்பான். அவனுடைய தவறை உணர்ந்து உனக்கு ஒரு நல்ல மதிப்பு மயிரம் கொடுப்பாடி 4 பேரில் நீங்கள் ஒரு தலை சிறந்த ஆளாக நீங்கள் இருப்பீங்க. அதேமாதிரி குடும்ப பெண்களுக்கு கையில் கை இருப்பு, கையில் 5 காசு நிற்கலைன்றீங்களா, இந்த மாதம் நிற்கும். பெண்களுக்கு சொல்லப்போனால் உங்களுக்கு ஒரு சாதகமான மாதமே இந்த மாதம் என்று சொல்லலாம். அந்தளவுக்கு ஆதாயங்கள் கைக்கூடி வரும். ஆண்களுக்கு பெண்களாக ஒரு ஆதாயம், அது மனைவியாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், உங்கள் குழந்தைகளாக கூட இருக்கலாம். அதனால் பெண்களோட ஆதாயம் இருக்குதுனால அதை பயன்படுத்திக்கங்க. படிக்காத பிள்ளைகளும் நல்லா படிப்பாங்க, உங்கள் பேச்சை கேட்பாங்க. பிள்ளைகளுடைய படிப்பு கவனம் தேவை, ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உங்கள் பிள்ளைகளை வெளிநாடு படிக்க வைக்கணுமா படிக்க வைக்கலாம், வெளி மாநிலம் படிக்க வைக்கணுமா படிக்க வைக்கலாம். அதுக்குள்ளான முயற்சி எடுக்கலாம். பணம் கட்டி எவ்வளோனா செலவாகட்டும், பணம் கட்டி நீங்கள் எங்கே நினைக்கிறீங்களோ, அவங்க எங்கே விரும்புகிறாங்களோ அந்த படிப்பு நீங்கள் படிக்க வைத்து சாதகமாக இருக்கிறது. பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேருவார்கள். புதிய நட்போட்டாரம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. கணவன் மனைக்குள்ளே இருந்த அந்த மனக்கசப்புகள் விலகி ஒற்றுமை ஓங்கும். பிரிந்த கணவன் மனைவிகளும் ஒன்று சேருவாங்க. டைவர்ஸை அப்ளை பண்ணால் கூட கேன்சல் பண்ணிவிட்டு ஒன்று சேருவாங்க. அந்தளவுக்கு ஒரு நெருக்கம் இருக்குது. அரசு வேலையில் இருக்க கணவன் மனைவிகள் வேறு இடத்துல வேலை செய்கிறீங்களா, ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு ஒரே ஊருக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. அதிகாரிகளுக்கு சாதகமாக இருப்பாங்க. எல்லாம் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் உங்களுடைய அதாவது உடன் பணிபுரிந்தவர் கூட மனக்கசப்பெல்லாம் விலகி ஒற்றுமையாக இருக்க இந்த மாதம் வாய்ப்பு சாதகமாக இருக்கிறது. ஆகவே தொழில் செய்பவர்களுக்கும் ரொம்ப சிறப்பான அந்த மாத ஏற்றம். அதிகப்படியான லாபங்கள், நஷ்டத்தை தவிர்த்து லாபம் அதிகமாக பெறுவீர்கள். எந்த தொழில் செய்தாலும் சரி, தொழிலில் ஒரு ஆள் பட்டவர்கள் ஆள் எடுப்பீங்க. தொழில் ஒரு மேம்படும். குறிப்பாக இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில், ஆயில் சம்மந்தப்பட்ட தொழில், ஜவுளித்துறை, நகைக்கடை, ஃபைனான்ஸு, பேங்க்கு, வட்டி கூட இதெல்லாம் பார்த்தா உங்கள் பெரிய ஏற்றம் இந்த மாதத்தில். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், இடம் வாங்கிறது விற்கிறது, கையால் அதாவது வாயால் பழைக்கிறது கமிஷன் அடிப்படையில். ஸோ இதெல்லாம் ரொம்ப டாப் இந்த மாதத்தில். உங்களுடைய குலதெய்வத்துக்கு வேண்டிட்டு டெய்லி ₹1 காயின்ஸு மஞ்சள் தூள் கட்டி வச்சு பாருங்கள். உங்கள் தொழில் எப்படி போகுதுன்னு பாருங்கள். முதல் செலவு உங்கள் குலதெய்வத்துக்குன்னு ₹1 ஒதுக்கி வச்சுடுங்க. வெளியே போகும்போது உங்களுடைய வாழ்வாதாரம், பொருளாதாரம், தொழில் மேம்பாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுடைய ஜாதகத்தில் ராகு பகவான் ஜென்மத்தில் அமர்ந்திருப்பதனால்
சில தேவையில்லாத கற்பனைகள், தேவையில்லாத ஆசைகள், அபால ஆசை நிறைய வரும். கிடைக்காத பொருள் மேலே ஒரு மோகம், பெண்கள் மீது மோகம், பொருள் மீது மோகம், வீடு மேலே மோகம். ஐயோ அவன் அவ்வளோ பெரிய லக்ஸுரி கார் வாங்கி நம்மள ஒன்று வாங்கணுமே அப்படி ஒரு ஆசை இதெல்லாம் வரும். தேவையில்லாமல் கடை வாங்கி தேவையில்லாத பொருளாக வாங்கி ஆசை, அதாவது விரலுக்கு ஏற்ற வீக்கம் அதுமாதிரி பார்த்துங்க. அதனால் வந்து பெரிய அளவு ஆசைப்பட்டு அது முதலீடு போட்டு நஷ்டப்பட்டு பாதிப்பு உள்ளாகாதீங்க. தேவையில்லாத கற்பனைகளை வளர்த்துக்காதீங்க. தேவையில்லாத உறவுகளை கட் பண்ணுங்க. இல்லீகல் உறவு, தேவையில்லாத நட்பு வட்டாரத்தை கட் பண்ணுங்க. உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும், சமுதாயத்தில் அந்தஸ்து உயரும். இதெல்லாம் போனீங்களாக்கா இந்த தவறான பழக்க வழக்கத்து அடிமனைலாம் பேர் கெட்டு போயிடும். குடும்ப வாழ்க்கை பாதிக்கும், பிள்ளைகள் பாதிப்பாங்க. அதனால் வந்து இனிமேல் திருந்தி இனிமேலாவது கெட்ட பழக்கத்தை விட்டுட்டு நல்ல பேர் எடுக்கிற அளவுக்கு நடந்து கொண்டீங்களா உங்களுடைய மதிப்பு மரியாதை குடும்பம் எங்கேயோ சென்றுவிடும். ஆனால் மீனராசி குடும்பம் அறையில் ஒரு இடத்துல நிற்க மாட்டீங்க, சுற்றிட்டே இருப்பீங்க, கூட இப்போ நட்போட்டாத்தை வச்சுட்டே இருப்பீங்க. இதெல்லாம் வந்து நல்லபடியாக பயன்படுத்திங்க. உங்கள் ராசிக்கு 2 சூரியன் இருப்பது, அரசாங்கத்தில் உங்கள் குடும்பத்துக்கு ஒரு வருமானம் இருக்கும். அரசாங்கத்தில் ஒரு பின்ஷனோ யாருக்காவது பின்ஷன் வரும், இல்லை அரசு சம்பளம் வாங்குவாங்க, அதில் அரசு உதவி ஏதாவது ஒன்று கிடைக்கும். அரசாங்கம் மூலம் ஒரு ஆதாயம் இருப்பதனால அதை பயன்படுத்திங்க. அதாவது அப்பாவில் ஒரு ஆதாயம் குடும்பத்தில் இருப்பதனால அதையும் பயன்படுத்திங்க. அப்பாவை நல்லபடியாக உறவு வைத்து கொண்டு குடும்பத்தை ரன் பண்ணி செல்லுங்கள். குடும்பம் அருமையாக போகும் குடும்பத்தால். அதே போல் ஏதாவது உங்கள் குடும்பத்தில் அரசியலில் கட்சியில் இருக்கிறாங்களா அதுவும் சாதகமாக இருக்கக்கூடாது. அதனால் அதை வழி நடத்தி செல்லுங்கள். குடும்பத்தில் கூடுமானவர்கள் அரசு ஆதாயம் இருக்கிறது. அதனால் அதை வந்து தவறில்லை, கண்டிப்பாக அதை பயன்படுத்திக்கங்க. உங்கள் ராசிக்கு 3 குரு இருப்பது, இவ்வளோ நாள் தடைப்பட்ட காரிய தடைகள் வெற்றி மீது வெற்றி தான் இன்றைக்கி கிடைக்கும். ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம். தடைகளில் விலகி போச்சுன்னா என்ன, நீ நல்லதான் நடக்க போகுது. அதனால் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு வீட்டில் சுபகாரியங்கள், திருமணம் நடக்கும். ஆன்மீக பயணம் சாதகமாக இருக்குது. லீவு நாளில் குழந்தை கூட்டிட்டு ஆன்மீக டூர் கோயிலுக்கு கூப்பிட்டு போங்க. இல்லை ஒரு டூரிஸ்ட் பிளேஸ், இன்ப சுற்றுலான்றாங்களே, கூலிங்கான பிளேஸ், ஏலகிரி மலை, ஏற்காடு, கொடைக்கானல், ஊட்டி, இப்படி குளிர்ச்சியான இடத்துக்கு கூப்பிட்டு போங்க. பசங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் மனசுக்கு, உங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். மனசு ஒரு புத்துணர்ச்சி பெறும். இயற்கைக்கு அந்த கண்களுக்கு ஒரு விருந்தாக கிடைக்கும் இயற்கை காட்சியில் பார்க்கும்போது. ஸோ இதெல்லாம் ஒரு இன்ப சுற்றுலா, குடும்பத்தோடு சென்று வாருங்கள். எவ்வளோதான் வாழ்க்கையில் வாழ்நாள் பூரா ஓடி ஓடி உழைக்கிறோம், ஒரு நிம்மதி இல்லை, ஒரு ரெஸ்ட்டு இல்லை அப்படின்றவங்களாம் ஒரு இந்த மாதத்தில் ஒரு 2-3 நாட்கள் எல்லா வேலையும் ஒதுக்கி விட்டு குடும்பத்தோடு டூர் போயிட்டு வாங்க. உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும், உங்களுக்கும் குடும்பத்தாருக்கும். ஆகவே மீனராசி அன்பர்கள் கூடுமானவரை இந்த மாதத்தில் நோயிலிருந்து விடுபட்டு, கடன் தொழிலேருந்து ரிலீஸ் ஆகி வரப்போகிறீங்க. கோர்ட்டு கேஸ் சொம்பாட்டிலேருந்து விடுபட்டு வரப்போகிறீங்க. உங்கள் ஜாதகத்தில், அதாவது உங்கள் ஜாதகத்தில் 8ஆம் அதிபதி 8ஆம் இட சம்மந்தப்பட்ட தசபதி நடக்குமானால் நீங்கள் அனைத்து பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு வெளியே வரப்போகிறீங்க. வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுன்னு. அதே போல் உங்களுடைய தசாபுத்தி, அதாவது 2ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுத்தியும் 7ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுத்தி நடக்குமானால் திருமணம் கண்டிப்பாக உங்களுக்கு கை கூடும். அதனால் நான் சொல்வது அனைத்தும் ஒரு கோச்சார பலனே ஒரு 10% நடக்கும். மீது எல்லாம் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆய்வு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஜோதிடர் சென்று கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். வேலை கிடைக்க வேண்டுமா, உங்களுடைய சுய ஜாதகத்தில் 10ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபதி நடக்குமானால் வேலை கிடைக்கும். 7ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபதி நடக்குமானால் திருமணம் நடக்கும். எப்படி 2ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபதியும் 5ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபதி நடக்குமானால் காதல் திருமணம் நடக்கும், காதல் வெற்றி பெறும். அதே போல் 6ஆம் இடம் சம்மந்தப்பட்ட திசை நடக்குமானால் சுயஜாதகத்தில் உங்களுக்கு கடன் தொல்லை, நோய் தொல்லைந்து விடுபடுங்க. இப்படி அனைத்து பிரச்சனைக்கும் சொல்யூஷன் எங்கே இருக்குதுன்னு உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறது. அதை உங்கள் சுய ஜாதகத்தை கொண்டு போய் ஜோதிடர் கொடுத்து முடிவு உங்களை அவர் ஒரு நல்ல பதில் சொல்வார். தீர்மானித்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற குடும்பத்தாருடன் ஒரு முறை உங்கள் குலதெய்வம் தான் முக்கியம். எந்த கோயில் நீங்கள் 1000 கோயிலுக்கு போனால் கூட சரி, குலதெய்வத்தை மறக்கக்கூடாது. குலதெய்வம் தான் முதல் கடவுள். எப்படி தாய் தந்தை நமக்கு எப்படி முதல் கடவுள், அதேபோல் தெய்வங்களிலெல்லாம் முதல் தெய்வம் வந்து குலதெய்வம். அதனால் குலதெய்வங்கள் சென்று ஒரு 10 பேருக்கு அன்னதானம் செய்துவிட்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் சீரும் சிறப்புமாக பெற்று வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.